வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்திரி பேசுறேன். உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் நேற்றைக்கு மதுரை வந்திருக்காரு. மதுரை வந்திருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இன்றைக்கு காலையில 8:30 மணிக்கு நான் இந்த 8:30 மணிக்கு முன்னாடியே இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்றேன். 8:30 மணிக்கு தான் ஆரம்பிக்கும், அதோட பிக்சர்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும் 8:30 மணிக்கு மேல. பட் நான் அதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்றேன். இது வந்து எங்க நடக்குது அப்படின்னா, மதுரையில வந்து செக்கானூரணி அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. ஓல்டு இபி ஆஃபீஸ் பில்டிங், உசிலம்பட்டி ரோட்ல வந்து கல்லர் கல்வி கழகம். ஸோ அங்க வந்து இந்த படத்துடைய படப்பிடிப்பு துவக்க விழா உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் துவக்கி வைக்கிறாரு. அதற்காக நேற்றே மதுரையில் வந்து இறங்கிட்டாரு. மதுரை ஏர்போர்ட்ல பிரஸ் மீட்லாம் கொடுத்தாரு. அந்த பிரஸ் மீட்டை பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு வந்து இன்னைக்கு படப்பிடிப்பு ஆரம்பங்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுல வந்து சிவகுமார் முருகேசன் என்ன சொல்றாருன்னா, கமல் சாருடைய பிக்சர்ஸ்லாம் அவர் ரூம்ல ஒட்டி வச்சிருந்து, நான் வந்து கமல் சார் கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்க முடியாதா அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கேன். இப்போ அவர் வந்து 80 பேஜுக்கு எனக்கு ஆட்டோகிராஃப் போட்டு அக்ரிமெண்ட் கொடுத்துருக்காரு. அக்ரிமெண்ட்னா ப்ரொடியூசரும் கையெழுத்து போடணும், அதில் பங்கு பெறவங்களும் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடணும், 2 பக்கமும் கையெழுத்து போடணும். ஸோ எல்லாருமே, அது வந்து கதாநாயகன் சிவகார்த்திகேயனா இருக்கட்டும், கதாநாயகி பாக்யஸ்ரீ போர்சேவா இருக்கட்டும், எல்லா கலைஞர்களுமே, அந்த டெக்னீஷியன்ஸுமே, நம்ம சிவகுமார் முருகேசன் எல்லாரும் கையெழுத்து போடணும். ஸோ அதை தான் அவர் அப்படி ரொம்ப நாசூக்கா சொல்றாரு. 80 பக்க அக்ரிமெண்ட், 80 பக்கத்துக்கு ஆட்டோகிராஃப் அப்படிங்கிறத சொல்றாரு. இன்று படப்பிடிப்பு ஆரம்பிக்குது. ஒரே ஷெட்யூல்ல அடிச்சு முடிக்கிறாங்க படத்தை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும், நான் வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் தான் எனக்கு பெரிய ஐக்கான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது உண்மைதான். அது வந்து தாய்க்கிழவி படம் பார்த்த அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம சிவகுமார் முருகேசன் எவ்வளவு தீவிரமான உலகநாயகன் கமல்ஹாசன் ரசிகன் அப்படின்னு. ஸோ இந்த படம் அது வந்து ஒரு விருமாண்டி படத்துக்கு ஒரு ட்ரிபியூட்டா இருக்கும் அப்படின்னு இன்னொரு பேச்சும் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது விருமாண்டியும் அங்க எடுக்க தான் ட்ரை பண்ணாரு, கிராமங்கள்ல எடுக்க தான், தேனி மாவட்டத்துல தான் எடுக்கணும்னு ட்ரை பண்ணாரு. அன்னைக்கு இருந்த கவர்மெண்ட் அதுக்கு எதிராக இருந்தது. ஏன்னா சண்டியர்னு பேர் வச்சு மதுரையில தான் பட துவக்க விழா நடந்தது. சண்டியர்னு பேர் வச்சதுனால அன்னைக்கு வந்து அதை அங்க படப்பிடிப்பு நடத்த முடியல. அதனால கேம்பகோலால வந்து அவரே செட்டு போட்டு, அந்த கிராமம் எல்லாமே செட்டு, கேம்பகோலால தான் ஜல்லிக்கட்டு உட்பட எல்லாமே செட்டு போட்டு எடுத்தாரு. அவரை வந்து ஃப்ரீயா படப்பிடிப்பு நடத்த விடல. கிராமத்தில் எடுத்திருந்தா இன்னும் நல்லா வந்திருக்கும் அந்த படம். செட்டு போட்டே அவ்வளவு பிரமாதமா எடுத்திருந்தாரு. ஸோ அதோடைய ஒரு கண்டினியூட்டி இதுல இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது ரியல் லொகேஷன்ல எடுக்கிறதுனால இன்னும் பெட்டரா வரும்னு நான் நம்புறேன். அதை தவிர வந்து அதுக்கப்புறம் விஸ்வரூபம் ஆடியோ லான்ச் மதுரையில் நடந்தது. அதுக்கப்புறம் உலகநாயகன் கலந்துக்கிற ஒரு ஃபங்க்ஷனா இது இருக்கும். இந்த படம் மாபெரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நேற்றைக்கு பொறுத்தவரைய டே ஆஃப் பிரஸ் மீட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் முதலமைச்சர் விஜய போய் பார்க்கிறாரு. முதல் நாள் சனிக்கிழமை வந்து விஜய போய் பார்க்குறாரு. விஜய போய் பார்த்து அவருக்கு 2 புத்தகங்கள் பரிசா கொடுக்குறாரு. ராமச்சந்திர குஹா எழுதின காந்தி பிஃபோர் இந்தியா, அப்புறம் காந்தி ஆஃப்டர் இந்தியா, அந்த 2 புத்தகங்கள் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் 6 கோரிக்கைகள் சினிமா துறை சம்பந்தமா, மற்ற பொதுவாக வந்து மனித கழிவுகளை மனிதனை அல்ற அந்த விஷயங்களையும், அந்த மாணவர்களுடைய ஸ்கில் செட்டை டெவலப் பண்றது அது சம்பந்தமா ஒரு கோரிக்கை. ஸோ மொத்தம் 8 கோரிக்கை வைக்கிறாரு. அவர் வந்து ஈகோ இல்லாம, அதாவது மற்ற தலைவர்கள் எல்லாம் விஜய் போய் சந்திச்சாரு. கமல்ஹாசன்கிறவங்க இந்தியாவிலேயே ஆகச்சிறந்த கலைஞர், இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த சீனியர் ஆர்டிஸ்ட், 1960 நடிக்க வந்தவர். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கலைஞரை விஜய் தான் நேரில் போய் பார்த்துருக்கணும். அவருக்கு வெறும் உலகநாயகன் மட்டும் கிடையாது, மக்கள் நீதி மய்ய கட்சியோட தலைவர். அப்படி இருக்கும்பொழுது இவர் மற்றவங்களெல்லாம் போய் பார்த்தாரு. ஐயுஎம்எல் போய் பார்க்குறாரு, சீமானை போய் பார்க்குறாரு, மற்றவங்களெல்லாம் போய் பார்க்குறாரு. அப்படி இருக்கும்பொழுது கமல்ஹாசனை இவர் நேராக வந்து பார்த்துருக்கணும் அப்படின்னு ஒரு சாரார் சொல்றாங்க. உலகநாயகனை பொறுத்தவரை அவர் ஈகோலாம் பார்க்காதவர். மக்கள் வந்து ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணிட்டாங்கிறப்ப அதை நம்ம அங்கீகரிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பரந்த மனப்பான்மையோடு நம்ம துறைக்கு என்ன தேவையோ, அதாவது ஒரு சீனியராக ஜூனியர்கள்லாம் வளரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் உலகநாயகன். ஸோ அதை வந்து அவர் பண்றாரு. அப்ப பேசும்பொழுது விஜய் சில வருத்தங்களை அவர்கிட்ட தெரியப்படுத்தினதாகவும், இந்த மாதிரி ரஜினி சம்பந்தமாக சில வருத்தங்களை தெரியப்படுத்தினாரு அப்படிங்கும் பொழுது, அது வந்து என்னன்னா, ரஜினி வந்து ஏடிஎம்கே டிஎம்கே சேர்த்து வச்சு விஜய் ஒரு தடுக்க ட்ரை பண்ணாரு அப்படின்னு வதந்தி வந்து ரெக்க கட்டி பரவுனுச்சு. அதே சமயம் அது வந்து ஒரு செய்தியை திருப்பி பொய்யா சொன்னா கூட அது உண்மையாயிடும். இது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. பட் ரஜினி வந்து
கமல் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னு உடனே இதை கிளாரிஃபை பண்ணிடுவோம், நம்ம சைடு நம்ம தரப்பை கிளாரிஃபை பண்ணிடுவோம்னு ரஜினி ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதாவது இது வந்து எனக்கு வந்து விஜய் மேலே பொறாமை கிடையாது, ஏன்னா விஜய் வந்து என்னோட 25 வயது எனக்கு விஜய்க்கு வித்தியாசம் இருக்குது, அவருக்கு 52 எனக்கு 77 வயசு. ஸோ ஒரு ஜெனரேஷன் கேப் இருக்கு. ஒருவேளை என்னுடைய நண்பர் கமல் சிஎம் ஆயிருந்தா கூட எனக்கு பொறாமை வந்திருக்குமோ என்னமோ, அது கூட வந்திருக்காது அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி தான் அவர் பேட்டி கொடுத்துருந்தாரு. விஜய்க்கு 2 வருஷம் டைம் கொடுக்கணும்னு சொன்னார். விஜய் வந்து எம்ஜிஆர் என்டிஆரோட முதல் எலெக்ஷன்லேயே பெரிய சாதனை பண்ணியிருக்காருங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லி, நான் வந்து விஜய் முதல்வராவதை கெடுக்கலை, நான் ஏடிஎம்கே டிஎம்கேக்கு தூது போல, நான் முன்னாள் சிஎம் ஸ்டாலினை வந்து நண்பருங்கிற முறையில் சந்தித்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உலகநாயகன்ட்ட இது பற்றி கேட்கும் பொழுது எனக்கு வந்து ரஜினி மேலே பொறாமை கிடையாது, நானும் ரஜினியும் நண்பர்கள் தான், நாங்கள் 2 பேர் கிரிக்கெட் ஆடினா கூட இப்படி தான் விளையாண்டுருப்போம், போட்டி இருக்குமே தவிர பொறாமை இல்லைன்னு ஒரு சிக்ஸர் அடித்தார் உலகநாயகன். அதாவது லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள், எப்போ வேணா என்ன வேணா நடக்கலாம், நாளைக்கு என்ன நடக்குங்கிறத யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ இது பார்க்குறோம், நம்ம ஐபிஎல் பார்க்குறோம், ஐபிஎல்லையே நம்ம அதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ பஞ்சாப் டீமு முதல் 6 மேட்ச் ஜெயிச்சாங்க, 6 மேட்ச் ஜெயிச்சு 12 பாயிண்ட். அதாவது நோ டீம் ஹேஸ் ஒன் கன்சிக்யூட்டிவ் 6 மேட்சஸ் இன் ஐபிஎல். அது ஒரு நியூ ரெக்கார்டு. அதாவது கன்சிக்யூட்டிவ் வின்னு, தொடர்ச்சியாக 6 வெற்றி பெற்ற அணி எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுக்கான புதிய சாதனையை பஞ்சாப் அணி பண்ணாங்க. சரி, சூப்பர், பஞ்சாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அடுத்த 6 மேட்ச் கன்சிக்யூட்டிவாக தோக்குறாங்க. ஸோ கன்சிக்யூட்டிவ் வின்னிங் ஸ்ட்ரீக்கு, கன்சிக்யூட்டிவ் லூசிங் ஸ்ட்ரீக்கு, 6 மேட்ச் தொடர்ந்து பஞ்சாப் இதுக்கு முன்னாடி தோத்துருக்காங்களான்னா தெரில. ஸோ ஒரு டீமுக்கு பாரு, ஒரே நேரத்தில் வெற்றியும் தொடர்ந்து கிடைக்குது, தோல்வியும் கிடைக்குது. அதனால மனுஷன் வெற்றி வரும்பொழுது ரொம்ப ஆடவோ, தோல்வி வரும்பொழுது ரொம்ப துவண்டு போகவோ கூடாது அப்படிங்கிறத இதுலேருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இன்னும் சில பேரோட லைஃப்லேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். அது வந்து பாருங்களேன், ஜெயம் ரவி எவ்வளோ பெரிய ஹீரோ, ஒரு சாக்லேட் பாய், ஒரு அந்த மாதிரியான ஒரு இமேஜ், ஒரு ஹேண்ட்ஸம் ஹீரோ, அவ்வளோ ஃபேன்ஸ் அவருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நல்ல சம்பளம், நல்ல ஃபேமிலி, அவங்க அப்பா அம்மாலாம் அவரை கஷ்டப்பட்டு அவரை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க, அவங்க அண்ணன். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவர் பாருங்க, அவருடைய லைஃப் எப்படி டேர்ன் ஆகுது பாருங்க. அது அவர் மேலே தப்பா, யார் மேலே தப்புங்கிறதுக்குள்ளெல்லாம் நான் போகல. பாருங்க ஒரு எப்படி மாறுது பாருங்க ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒருத்தரோட லைஃபே. அதே மாதிரி கே ராஜன் அப்படின்னு ஒரு முன்னாள் ப்ரொடியூசர், அவர் இப்போ படங்கள் எடுக்கிறதுல முன்னாடி சில சின்ன படங்கள் எடுத்தார். எங்க ஒரு மாரியாத்தா, அந்த மாதிரி எங்க ஒரு மாரியம்மான்னு நினைக்கிறேன், ஏதோ சின்ன படங்கள் 2-3 படங்கள் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் விநியோகஸ்தர் சங்கத்திலலாம் தலைவராக இருந்தார், இப்போ கூட இருந்தாருன்னு நினைக்கிறேன் கடைசியாக. என்ன காரணம்னு தெரில, அவர் ரொம்ப போல்டாக பேசுவார், எல்லாரை பற்றியும் பயங்கரமாக கருத்து சொல்லுவார், காட்டமாக பேசுவார், ரொம்ப கோபமான ஆள், போல்டான ஆள் அப்படின்லாம் அவருக்கு ஒரு பேர் உண்டு. அவர் என்னடான்னா 85 வயசில் நேற்றுக்கு அடையாறு ஆற்றுல குதிச்சு தற்கொலை பண்ணி இறந்துட்டார். ஸோ இது என்னன்னே நமக்கு புரியலை. லைஃப் போன நிமிஷம் ஒரு மாதிரி இருக்கான், அடுத்த நிமிஷம் ஒரு மாதிரி இருக்கான், எதனால இதெல்லாம் நடக்குது என்னன்னே புரியலை. ஸோ இப்படி ஒரு முடிவை அவர் எடுத்திருக்காரு. அதற்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது அவர் இருக்கும் பொழுது அவர் சில கருத்துக்கள் சொன்னது நமக்கு உடன்பாடு இல்லை, நம்ம உலகநாயகனை பற்றியே சொல்லியிருக்காரு, அதெல்லாம் இப்போ மறந்துட்டு அவருடைய மறைவிற்கு ஆழ்ந்த இரங்கல்கள்.